தேசத்திலும் அருமையானவர் இயேசு பிறந்தார் என்ற நல்ல செய்தியை அறிவிக்கிறார்கள். நான் கடந்த வாரங்கள் அநேக வாரங்களாக ஆண்டவருடைய பிறப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல் செய்தியாக பொன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசினேன். சாஸ்திரியின் கையில் இருந்த பொன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அந்த குழந்தைக்கு முன்னே வைக்கப்பட்டது என்றும், ஒன்றாக கர்த்தர் உன்னை மாற்றி மகிமையான வலது வாரிசத்தில் பிதாவின் வலது வாரிசத்தில் இருக்கிற இயேசு அண்டைக்கு நாம் போகிறோம் என்ற தலைப்பிலே பேசினேன். இரண்டாவது ஆண்டுடைய பிறப்பை குறித்து நான் பேசும்போது யூதேயாவிலே உள்ள பெத்லகேம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். மூன்றாவதாக இயேசு என்னும் பேர் என்ற அந்த பேரை குறித்து நான் உங்களோடு கூட பிரசங்கித்தேன். நான்காவதாக அவருடைய நட்சத்திரம் என்ற தலைப்பில உங்களோடு கூட பேசினேன். இந்த நாளில சபைக்குள்ளே காணப்படும் நட்சத்திரம் என்ற தலைப்பில உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், எல்லா இடத்திலும் ஒரு நட்சத்திரம் தொங்குகிறது. எல்லா வீடுகளிலும் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது வேதத்திலே காணப்பட்ட அந்த நட்சத்திரம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த சபையிலே காணப்படுகிற நட்சத்திரம் வித்தியாசமானது. நீங்கள் வாசிக்கலாம். செய்திக்குள்ளே போகிறேன். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசியாவிலே உள்ள 7 சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம என்னும் தீவிலே இருக்கும்போது கர்த்தர் அந்த சபையை அவருக்கு காண்பிக்கிறார். 7 சபையையும் நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அதே வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள லவோதிக்கியா என்னும் பட்டணத்திலே உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினார். 7 சபைக்கும் அனுப்பு என்று எழுதுகிறார். அந்த நட்சத்திரம் யார் என்று நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசித்தால், அந்த நட்சத்திரம் சேவ தூதர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 சபையின் தூதர்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தன்னுடைய சபையின் தூதனை நட்சத்திரமாக தேவன் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை காண முடியவில்லையோ, அருமையான ரட்சிப்பை நீங்கள் உணர்கிறீர்கள், அறிய முடியவில்லையோ, எப்படி ஆவியான தெய்வத்தை ஆவியோடு கூட நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்களோ, அதை போல சபைக்குள்ளே தேவன் தன்னுடைய தூதனை நட்சத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சபைக்குள்ளே ஆண்டவர் நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். 7 சபையின் தூதனுக்கு எழுது. அந்த 7 சபையின் தூதன் நட்சத்திரம் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே சபைக்கு
அருமையான சபைக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் தொழுது கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து, நாம் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம், வெறும் வெளிச்சம் அல்ல, மிகவும் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம். என்னவென்றால் 2000 வருஷமா இந்தியா தேசத்திலே அது வீசிக்கொண்டிருக்கிறது. 2000 வருஷமாய் அமெரிக்கா தேசத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் இந்த நட்சத்திரம் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் ஒரு சத்தியத்தை அருமையான சபைக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையான உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமங்களிலே, அருமையான இருளிலே, துக்கத்திலே, வேதனையிலே, கலக்கத்திலே, போராட்டத்திலே, போதும் வாழ்க்கை என்ற முடிந்த சூழ்நிலையிலே வருகிற சபைக்குள்ளே ஒரு மனுஷன் வருவானானால் இயேசு அவனுக்கு நட்சத்திரமாய் மாறுகிறார். இயேசு அவனுக்கு வெளிச்சமாய் மாறுகிறார். இயேசு அவனுக்கு ஒளியாய் மாறுகிறார். இயேசு அவன் வாழ்க்கையின் அருமையான கலங்கரை விளக்காய் மாறுகிறார். இரண்டாவது நட்சத்திரத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே சபைக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். சபை ஆண்டவருடைய பார்வையில விசேஷமான ஒன்று. ஏனென்றால் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே கர்த்தர் சபையை கட்டியிருக்கிறார். அருமையான மோசே மூலமாய் கட்டின ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் நீங்கள் இப்பொழுது ஆராதிக்கிற தேவனுடைய சபை விசேஷமானது, மேன்மையானது. ஏனென்றால் இந்த சபையை தேவன் கட்ட தன்னுடைய சொந்த ரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். அது 120 பேரை கொண்டு மேல் மாடியில உருவாக்கப்பட்ட இந்த சபை, அருமையான இந்த சபையின் மேலே தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, சபைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நட்சத்திரம் தேவன் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை தேவன் சபைக்கு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தர் ஊழியக்காரனை நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். சபையில அருமையான ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்த்து வந்தார். ஒரு மனுஷன் சமாரியாவிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் வழியிலே குற்றுயிராய் கிடந்தான். நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவனை அருமையான வாகனத்திலே ஏற்றி, வாகனம் என்பது 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. வாகனத்திலே ஏற்றி அருமையான அடிபட்ட அவன் காயங்களை கட்டி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து தன் வாகனத்திலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். சத்திரம் தேவனுடைய சபையா இருக்கிறது. ஊழியக்காரன் அருமையான அந்த சத்திரத்திலே நட்சத்திரத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனிடத்திலே இந்த ஆத்துமாவை ஒப்படைத்து அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், 2 காசு உனக்கு கொடுக்கிறேன், 2 காசு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், நாம் வரும் வரையில் இவனை நீ பார்த்துக்கொள், நான் வருவேன், மத்திய வானத்துல கோடான கோடி தூதர்களோடு கூட வருவேன், நான் வரும்போது அதிகமா எதையாயும் இவனுக்கு நீ செலவு பண்ணினால் நான் வரும்போது தருவேன் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் புதிதாய் வந்திருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்துமஸ் என்று வந்திருக்கலாம்,
அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை, நீ ஒருவேளை இந்த சத்திரத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உன் துக்கமெல்லாம் மாறும், உன் வேதனை எல்லாம் மாறும், உன் புலம்பல் எல்லாம் மாறும், உன் கஷ்டமெல்லாம் மாறும். கர்த்தர் சபையை நட்சத்திரமாக பூமியிலே வைத்திருக்கிறார். சபைக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது அவன் வாழ்க்கையில இருக்கிற தோல்வி ஜெயமாய் மாறும். சபைக்குள்ளே ஒருவன் வரும்போது அவன் துக்கம் மாறும். பாதை தெரியாமல் இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது, சாவதை தவிர வேறு வழியில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அருமையான மகளே, கர்த்தர் உனக்கு நட்சத்திரமாய் இருக்கிறார். அவர் உன்னை நேரான பாதையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நேரான பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். என் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். இந்த இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். சபை நட்சத்திரமாக இருக்கிறது. உன் வாழ்க்கை துளிர்க்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை துளிர்க்கும், உன் குடும்பத்தின் வாழ்க்கை துளிர்க்கும். தேவன் உன் வாழ்க்கையின் நட்சத்திரமாய் மாற விரும்புகிறார். Glory to God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்கு நட்சத்திரமாயிருக்கிறார். இரண்டாவது, ஊழியக்காரன் சபைக்கு நட்சத்திரமாயிருக்கிறான். தேவனுடைய சபை, அருமையான சபை பூமிக்கு நட்சத்திரமாயிருக்கிறது. பாதை தவறி போகிற அருமையான படகுகள், பாதை தெரியாமல் தத்தளிக்கிற படகுகள் அந்த கடலிலே சிக்கிக்கொண்டு பாதை தெரியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது அருமையான, நான் கடற்கரையிலே ஊழியம் செய்திருக்கிறேன். முட்டம் என்ற ஒரு இடத்துல ஒவ்வொரு வாரமும் ஒரு வீட்டிலே கூட்டம் நடத்த போவேன். அங்கே அந்த லைட் ஹவுஸ் கடற்கரையிலே வைத்திருக்கிற அந்த கலங்கரை விளக்கு அருமையான, ரொம்ப அவங்க சொன்னாங்க எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் இது அடிக்கும். அருமையான, தத்தளித்துக் கொண்டிருக்கிற படகுகள், தத்தளித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான அந்த படகு அருமையான இந்த வெளிச்சத்தை பார்த்து நேராக வரும் என்று சொன்னார்கள். இயேசுவாகிய நட்சத்திரம் 2000 வருஷமாய் இந்த பூமியில ஒரு கலங்கரை விளக்கை போல வீசிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ நாத்திகனோ எல்லா மனுஷனுக்கும் இது கலங்கரை விளக்காய் இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சமாய் இந்த வெளிச்சம் இருக்கிறது. இந்த நாளின் கால வேளையில ஐயோ, நீ போராடி 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 சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். போராடி போராடி சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். தோல்விதான், இனி ஜெயமில்லை என்ற இடத்திலே வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். ஆவியானவர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், உனக்கு ஜெயம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. இந்த வியாதி மருத்துவர் சொல்லிவிட்டார், சுகமே ஆகாது. கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அருமையான ஈரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டுடைய வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இந்த காலவேளையிலே உன்னை தொடும். உன் கண்களின் பகுதிகளில, உன் காதுகளின் பகுதிகளில அருமையான கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து போகிறது. இப்பொழுதே அது உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இப்பொழுதே கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் சுகத்தை தேவன் கொடுக்கிறார். இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நரம்புகள், அருமையான கால் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இப்பொழுதே சுகமாகிறது. தேவனுடைய கரம் உன் கால் பகுதியை தொடுகிறது, தொடுகிறது. அருமையான அவர் உனக்கு நட்சத்திரமாய் மாற விரும்புகிறார், நட்சத்திரமாய் மாற விரும்புகிறார். மனிதனை தேடி போனாய், உன் பலத்தை சார்ந்து கொண்டாய், உன் பணத்தை சார்ந்து கொண்டாய், உன் முயற்சியை சார்ந்து கொண்டாய். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. உடைந்து போன
உன் இருதயம், உடைந்து போன உன் வாழ்க்கை இந்த கால வேளையிலே கட்டப்படுகிறது. ஆண்டுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மாய்மைப்படுத்தலாம். ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. 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 பவர் 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 ரகா பாகா ரகா பவுனி. ஆண்டுடைய வல்லமை இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக்கொள். இழந்து போன கிருபையை பெற்றுக்கொள். இழந்து போன இயேசுவை மறுபடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இழந்து போன வாஞ்சையை பெற்றுக்கொள். வெளியே வா, இருளிலே இருந்து வெளியே வா. ஆமென். நான் எல்லா நட்சத்திரத்தையும் குறித்து பேசவில்லை. அருமையான தேவ தூதன் சபைக்கு நட்சத்திரமா இருக்கிறார். தேவ தூதன் சபையிலே செய்கிற வேலை என்ன, அதை தான் நான் பேச போகிறேன். தேவ தூதன் சபையிலே என்ன வேலை செய்கிறார்? Praise the Lord. பரிசுத்தாவியை நீங்கள் உணர்கிறீர்கள். அபிஷேகத்திலே நிறைந்து, வல்லமையிலே நிறைந்து, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். ரட்சிப்பை உணர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில ஒரு மாபெரும் சமாதானம் இந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. கிருபையை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். இந்த 12 மாதமும் இந்த கிருபை உங்களை நடத்தினது. மனுஷர்கள் மாறும்போது இந்த கிருபை மாறவில்லை. மனுஷர்கள் விலகும் போது இந்த கிருபை நம்மை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை. தேவ தூதன் என்ன வேலையை சபைக்குள்ளே செய்கிறார், அதைதான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அவர் செய்கிற முதல் வேலை, சபையை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய தூதனை சபையில நட்சத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 11 வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 6 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 10 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். காக்கிற வேலையை தேவதூதன் செய்கிறார். சபையை தேவன் காக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம் யாத்திரையாகம புத்தகம் 14 அதிகாரம் 19 வசனம், எண்ணாகம புத்தகம் 20 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவனானவர், அப்பொழுது இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். கர்த்தர் சபை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. சத்துரு சில சமயங்களிலே சபைதான் அவனுடைய நோக்கமே. அவன் போராடுகிற இடமே சபைதான் அவன் தெரிந்திருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு சத்தியம் தெரியும், சபை பரலோகத்துக்கு போகிறது, சபை இயேசு அண்டைக்கு போகிறது. ஆகவே சில சமயங்களில சபையை அவன் தாக்க மிகுந்த வல்லமையோடு கூட அவன் கிரியை செய்கிறான். ஆனால் அவனாலே ஜெயம் பெற முடியவில்லை. ஏனென்றால் அதுவும் அவனுக்கு தெரியும், அருமையான கர்த்தருடைய தூதன் சபையை உருவின பட்டயத்தோடு கூட நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். சபையை கர்த்தர் பாதுகாக்க தேவன் தன்னுடைய தூதனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தூதனை வைத்திருக்கிறார். அவன் சபையை பாழாக்கும்படியாய் சில சமயங்களிலே சபையிலே பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறான். சபையை குறித்த தரிசனம் இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறான். சபை குறித்த ஒரு பாரம் இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறான். சபை யாருடையது என்பதை அறியாமை உள்ள மனுஷனை கர்த்தர் சபையோடு கூட யுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் அந்த மனுஷனை பிசாசு தன் கரத்திலே எடுத்துக் கொள்கிறான். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அவன் என்ன தந்திரம் பண்ணினாலும்
அவனுக்கு ஒன்று தெரிகிறது, கர்த்தர் சபையில தேவ தூதனை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். நட்சத்திரமாய் இருக்கிற தேவ தூதன் சபையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பெரிய கூட்டம், யோசித்து பாருங்கள். அருமையான ஏறக்குறைய 16 லட்சத்திற்கு மேலான ஒரு பெரிய கூட்டம் அருமையான கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறது. பின்னே திரும்பி பார்க்கும்போது அருமையான 430 வருஷம் துன்பப்படுத்தின, 430 வருஷம் சிறுமைப்படுத்தின அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை ஒடுக்கி சிறுமைப்படுத்தின பார்வோன் தன் ரதத்தோடும் குதிரைகளோடும் போர் வீரர்களோடும் கூட வந்து கொண்டிருக்கிறான். பின்னே திரும்பி பார்த்தால் ஒரு பெரிய படை வருகிறது. அருமையான மோசே கதறுகிறான், தேவனை நோக்கி பார்த்து, இவ்வளவு பெரிய சபையை எப்படி பாதுகாப்பது, இவ்வளவு பெரிய சபையை எப்படி காவல் காப்பது, இந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து நம்மை எப்படி விடுதலையாக்கிக் கொள்வது என்று அவன் கலங்கி அழுது கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அசிரியாய் அவனுடைய இருதயத்திலே போடப்படுகிறது. என்ன போடப்படுகிறது என்றால், இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே காண மாட்டாய் என்ற வார்த்தை. ஆச்சரியப்படுகிற காரியம் என்னவென்றால், முன்னே போக பாதை இல்லை, பின்னே திரும்பினால் அருமையான, ஆனால் அவன் ஒன்றை பார்க்கவில்லை. முன்னே போன தேவ தூதன் பின்னே வருகிறான் என்பதை மோசே பார்க்கவில்லை. அவன் பார்த்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லியிருப்பான், கர்த்தருடைய தூதன் இப்பொழுது நமக்கு பின்னே இருக்கிறான் என்று சொல்லியிருப்பான். நீங்கள் பயப்படாதீர்கள், பரலோகத்தின் தூதனை தேவன் நம்மை காக்கும்படியாய் தேவன் பின்னே வைத்திருக்கிறான் என்று சொல்லியிருப்பான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, உன்னை காக்கிற தேவ தூதன், அருமையான உன் குடும்பத்தை காக்கிற உன் தேவ தூதன், உன் பிள்ளைகளை காக்கிற தேவ தூதன், உன் பிரயாணத்திலே உன்னோடு கூட இருக்கிற தேவ தூதன், நீ குடியிருப்பு இருக்கிற இடத்திலே உன்னை காக்கிற தேவ தூதன், இரவும் பகலுமாய் அவன் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவ தூதன் என்ன வேலை செய்கிறார்? நான் ரொம்ப பேச போறதில்லை. இரண்டாவதாக தேவ தூதன் என்ன வேலை செய்கிறார் என்றால், நம்முடைய ஜெபங்களை பரலோகத்திற்கு தேவ தூதன் கொண்டு போகிறார். அநேக சமயங்களில் நாம் இந்த இடத்துல வந்து அழுது விட்டு போவோம், புலம்பி விட்டு போவோம், ரொம்ப நேரம் காத்திருப்போம். ஒன்று நடந்தது போலவே இருக்காது, ஒன்று ஆனது போலவே இருக்காது, ஒன்று கூடினது போல இருக்காது, ஒன்று நடந்தது போல இருக்காது. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிருக்கிறது. உங்கள் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். Praise the Lord. எப்பொழுது வரும் என்றால், நீங்கள் உங்களை விதையண்டைக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் விதையண்டையிலே போய் பாருங்கள். விதைக்கிறவன் விசுவாசத்தோடு கூட அவன் விதைக்கிறான். வெறும் மண்ணிலே கொண்டு போய் விதைகளை விதைக்கிறான். அவன் முதல் நாள் வந்து பார்க்கிறான், விதை ஒன்றும் அருமையான, அங்கிருந்து ஒன்றும் அருமையான ஒன்றையும் வெறும் மண்ணையும் தான் அவன் பார்த்து கொண்டு போகிறான். இரண்டாவது நாள் வருகிறான், வெறும் மண்ணுதான் அவன் பார்க்கிறான். விதைத்த விதை அப்படியே மண்ணுக்குள் இருக்கிறது. மூன்றாம் நாள் பார்க்கிறான், ஒரு முளை கிளம்பி வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். ஜெபம் என்னும் விதையை கர்த்தருடைய சமூகத்திலே விதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த ஜெபத்திற்கு ஜெயத்தை காண்பீர்கள், ஜெபத்திற்கு பதிலை காண்பீர்கள். ஜெபம் கர்த்தருடைய தூதன் அவன் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்தின புத்தகம் அருமையான 8ஆம் அதிகாரம் 3, 4 வாசிக்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து, தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். வாசிக்கலாம். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று.
தூதனுக்கு முன்பா ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். ஐயா, நாங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறையா, என் பிள்ளைங்க பிரச்சனை இருக்குதுயா, என் குடும்ப பிரச்சனை இருக்குதுயா, ஆண்டவரே என் புருஷன் பிரச்சனை இருக்குதுயா, என் மனைவி பிரச்சனை இருக்குதுயா, குடும்பத்துல குழப்பம் இருக்குதுயா, வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீ அழுதால் அருமையான உன் ஜெபத்தை அருமையான பரலோகத்திற்கு கொண்டு போகிற நட்சத்திரமா இருக்கிற தேவதூதனை சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் அருமையான உன் ஜெபத்தை பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை தேவன் கேட்டு பதிலளிப்பார். எப்படி முளை வருகிறதோ, எப்படி பயிர் வருகிறதோ, எப்படி பூ பூக்கிறதோ, எப்படி அருமையான அறுவடைக்கு பயிர் ஆயத்தமாகிறதோ, அதை போல உன் ஜெபம் பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உன் ஜெபம் அருமையான மேன்மைகளை கொண்டு வரும். உன் ஜெபம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஜெபிக்கிற மனிதர்கள் தோற்று போனதே இல்லை. ஜெபித்த மனிதர்கள் ஒருபோதும் தோற்று போனதே இல்லை. அவர்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவர்கள் அருமையான பெரிய அறுவடையை காண்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அழுத கண்ணீரை ஒன்றையும் கர்த்தர் திறப்பிலே நின்று போராடி அழுத கண்ணீரை கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா, ஆண்டவர் மறக்கவில்லை. ஆண்டவரே, என் தாயின் சாபத்திலே பெற்றெடுத்தாள். எல்லாரும் கேட்கிறாங்கய்யா, ஏன் நீ பிறந்தாய் என்று. யார் கேட்டாலும் பரவாயில்லையா, என்ன பெத்த தாய் கேட்கிறா, நீ ஏன் பிறந்த, உன் மேல சாபம் இருக்குது கேட்கிறாயா. எனக்கு வேற வழி தெரியலையா, உண்மைதான் நான் நோக்கி பார்க்க வந்தேன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அவன் ஜெபித்த அப்பொழுதே அந்த ஜெபத்தை பரலோகத்திற்கு தேவதூதன் கொண்டு போனான். உடனே பதில் வந்தது. ஜெபத்துக்கு பதில் வராது, வரும் நிச்சயமாய். நிறைய நீங்க சாட்சி சொன்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் செய்த சாட்சி சொன்னா ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது பிரைஸ் தி லார்ட் என்ன சொன்னேன் என்றால், நம்முடைய ஜெபங்களை அருமையான கொண்டு போகிற நட்சத்திரமாய் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மூன்றாவது தேவதூதனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அருமையான காட் மெசேஞ்சர், தேவனுடைய தூதை பூமிக்கு கொண்டு வருகிறவர்கள். Praise the Lord. அருமையான அவர்களுடைய வேலை என்னவென்றால், அருமையான நீங்கள் பரலோகத்திலே கோடி கோடியான தூதர்கள் உண்டு, அவர்களுடைய வேலைகள் உண்டு. அதிலே அருமையானவர்களே, சபைக்கு தேவன் தேவ தூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில் இவ்வளவு சபை இருக்குது, எல்லா சபைக்கும் ஒரு தேவ தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகளுக்கு கர்த்தர் தேவ தூதனை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படின்னா நீங்க அதை கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணவே முடியாது. இங்கே நீங்கள் அவருடைய வேலை என்னவென்றால், praise the Lord, அவர்கள் செய்திகளை கொண்டு வருகிறவர்கள். நீங்கள் வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த செய்தி எங்கிருந்து வருது தெரியுமாயா? ஒரு கன்னி பெண்ணிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. பரலோகத்தின் தேவதூதன் கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே கர்த்தர் பேசுகிறது, நீங்க நம்ப முடியாது. எப்படிலாம் நடக்கும் கேட்கிறான், நம்ப முடியாது. ஆனா ஆண்டவருடைய கரம் அதிசயமான கரம், ஆண்டவருடைய கரம் மகிமையான கரம், ஆண்டவருடைய கரம்
உன்னதமான ஒரு கரம், மகிமையானது. உன்னை ஆண்டவர் அருமையான இருளிலே இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி அண்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார். தெய்வம் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவர் உனக்கு செய்ய போகிற அற்புதம் பெரியதாயிருக்கும், எண்ண முடியாததாயிருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாயிருக்கும். Glory to God. இன்றைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் அருமையான வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நட்சத்திரத்திற்கு நிழலாட்டமாய் வைத்திருக்கிறார். நட்சத்திரத்துக்கு இந்த 12 மாதமும் 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன். வாக்கு தத்தத்தை நாங்கள் லைவ் பண்ணிருக்கிறோம். வாக்கு தத்தத்தை அப்புறம் செல்லில் அனுப்பிச்சிருக்கிறோம். வாக்கு தத்தம் வந்திருக்கிறது. ஆண்டவர் அருமையான ஆபிரகாமை நீங்கள் ஆதியாம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாத்திராம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும். வானத்து நட்சத்திரம். வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய் உரையாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். 12 மாசமும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 1ஆம் தேதியிலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தோடு கூட தான் உன்னை சந்திக்கும்படியாய் வருவார். உன்னோடு கூட பேசும்படியாய் வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அருமையான தேவனுடைய தூதை கொண்டு வருவார். நான் இதோடு முடிச்சிடறேன். நான் ரொம்ப பேசுறேன். நீ யாரெல்லாம் புதிய ஏற்பாடு சபைக்கு தேவனுடைய தூதை கொண்டு வருகிறார்கள் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்கு தேவனுடைய தூதை கொண்டு வருகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது ஊழியக்காரர்கள். மூன்றாவது தேவனுடைய ஊழியக்காரர். இவங்கெல்லாம் செய்தி கொண்டு வருவர் சபைக்கு. ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா, ஆண்டோடத்துல செய்தி கேட்டு சபையில பிரசங்கம் பண்றதா அவனுடைய வேலை. பிரதானமான வேலை அதுதான். பரிசுத்த ஆவியானுடைய வேலையும் அதுதான். அடுத்தது தேவ தூதனுடைய வேலையும் அதுதான். அவன் செய்தி கொண்டு வரணும் சபைக்கு. என்னென்ன செய்தி வரும்? சில சமயங்களிலே கர்த்தர் ஆறுதலான செய்தியை கொண்டு வருவார். சில சமயங்களிலே ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருவார். சில சமயங்களிலே எச்சரிப்பின் செய்தியை கொண்டு வருவார். சில சமயத்துல நிச்சயத்துக்குரிய செய்தியை கொண்டு வருவார். சில சமயத்துல பரிசுத்தம் படுத்துகிற செய்தியை கர்த்தர் கொண்டு வருவார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற செய்திகள் வரும். நீங்கள் ஆறுதலான செய்தியும் கேட்கிற இருதயம் வேண்டும், எச்சரிப்பின் செய்தியை கேட்கிற இருதயமும் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இளையாமை உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். நல்ல செய்தி அல்ல, அருமையான ஆறுதலான செய்தி அல்ல, எச்சரிப்பின் செய்தி. ஹல்லேலூயா. இத பிரசங்கம் பண்ணி அவனை என்ன கொண்டு போன? நட்சத்திரம் எங்க கொண்டு போச்சு? பிள்ளை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போச்சு. உங்களை அருமையான இந்த செய்தி உங்களை எங்க கொண்டு போகணும்னா, வார்த்தை நட்சத்திரமா இருக்கிறது, பரலோகத்துக்கு கொண்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஒன்னும் சின்ன பிள்ளைங்களுக்காக நம்ம நிறைய ப்ரோக்ராம் வச்சுக்கோம். நம்ம என்ன ட்ரெஸ், என்ன சாப்பாடு, நம்ம கோழிக்கறி வருஷத்துல ஒரு 100 தடவை சாப்பிடுவோம். கோழிக்கறியா இருக்கட்டும், ஆட்டுக்கறியா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இது முக்கியம் இல்ல. நாம் இங்க வந்திருக்கிறது நோக்கம் சின்ன பிள்ளைகளை இந்த நாள்ல மகிழ்ச்சியாக்க வேண்டும். அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல, நீங்க எல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா நல்லா இருக்குது, நல்லா இதா இருக்குது, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. ஏன்னா கிறிஸ்துவ சபையில பண்டிகையே இல்லாம எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்னே ஒண்ணு கிறிஸ்துமஸ் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மகிழ்ச்சியா, நீங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் எடுத்து மகிழ்ச்சியாய் இயேசு பிறந்தார் என்பதை நீங்க நினைத்து இருக்கிறது மகிழ்ச்சி. ஆனா ஸ்பிரிட்ல இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்டார் தொங்குற இடத்துக்கு நான் நேற்று சிஸ்டர் போயிட்டு இருந்தோம். ஒயின் ஸ்டாப்ல ஸ்டார் தொங்குது, அங்க வேற எங்கேயுமே தொங்கல, ஒயின் ஸ்டாப்ல தொங்குது.
அந்த ஸ்டார் சொல்லுது வாங்க, ஒயின் ரெடியா இருக்குது, குடிக்க வாங்கன்னு சொல்லு. அப்படி போயிடக்கூடாது. பேசலாம். நம் ஆவியிலே கர்த்தரை மகிழ்ச்சியாய் ஆராதிக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆகவே இந்த இடத்தை நீங்கள் பார்க்கும்போது அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடம் நீங்க தேவ தூதனுடைய வேலை செய்து கொண்டு வருகிற வேலை. நான் முடிக்கிறேன். தேவ தூதனை நீங்க செய்தி வசனத்தை வாசிங்க. முடிச்சது வெளிப்படுத்தின புத்தகம் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 சபையின் தூதர்கள். அந்த நட்சத்திரங்க யாருன்னா சபையின் தூதர்கள். அவர்கள் சபைக்கு நட்சத்திரமாயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம்.